11 சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படி என்னதான் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லி போய் நான் பார்த்தேன். எனக்கு சத்தியமா இந்த படம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காலாம் இல்லை. ரொம்ப ஒரு குட் ஃபிலிம் அவ்வளவுதான். இவங்க கொடுக்குற பில்டப் அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஜென்ரலாவே ஒரு த்ரில்லர் படம் ஓப்பன் ஆனா எப்படி இருக்கும்? சிட்டி ஃபுல்லா வந்துட்டு ஒரே பேட்டர்ன்ல ஒரு கொலை நடந்துகிட்டே இருக்கும். அந்த கொலையை கண்டுபிடிக்க ஒரு போலீஸ்கார் இருப்பாங்க. இந்த படத்துல இருக்காங்களா? இருக்காங்க. அதே மாதிரி அங்க ஒரு லூசுத்தனமான ஹீரோயின் இருப்பாங்க. அந்த ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க. ஆனா ஹீரோ அவங்கள கண்டுக்கவே மாட்டாரு. வேலைதான் முக்கியம் இருப்பாரு. இருக்காங்களா? இந்த படத்துலயும் இருக்காங்க. வில்லன் ஒருத்தன் வைக்கணும்னா அவனை எமோஷனலி டேமேஜ் பண்ணிருக்கணும். அதுக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பை போட்டு தள்ளி இருக்கணும். இல்லைன்னா அவனை அசிங்கப்படுத்தி இருக்கணும். இதுல பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. பிரதரை போட்டு தள்ளிட்டாங்க. அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வேண்டி அந்த பையன் எல்லாத்தையும் கொலை பண்றதுதான் இந்த படம். சரி அப்படியே போயிட்டு இருக்க படம் கடைசியில எங்கதான் போய் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்கணும்னு சொல்லி போட்டு இந்த சத்யராஜ் சார் படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, கடைசியில அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படிங்கிற மாதிரி இது அத்தனையும் தேடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த போலீஸ்காரர் தான் அந்த கொலையவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. எனக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த அவார்டு வாங்குற படம்னாலே கடைசியில வந்துட்டு எவனோ ஒருத்தனை சாவடிச்சு இலவ கூட்டினாதான் அவார்டு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல ஏதோ ஒரு ட்விஸ்ட்டை வச்சோம்னா தான் ஆடியன்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கறதுக்காக வச்ச மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. இது ஒரு நல்ல படம். இவங்க கொடுக்குற பில்டப் ஆஹா ஓஹோ அதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. பாய்.